ஹாய் பசங்களா, இன்னைக்கு நம்ம அமரன் ஸ்டூடெண்ட்ஸோட ஒருத்தரோட கொஸ்டின் பேப்பர், அதாவது ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் கொஸ்டின் பேப்பர் நமக்கு வந்திருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு ஆல்ரெடி நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் குறிச்சு கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வந்து ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு அமரனுக்கு அமரன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ப்ராப்பரான டீச்சிங் எல்லாமே பண்ணியாச்சு. இதுல எல்லா கொஸ்டின்ஸும் 99.99% கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணி அமரன் கிளாஸ்ல பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பரை ரிவ்யூ பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததுக்காக தீப்ஷிகா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களோட அமரன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நான் கேட்டோன்னே நிறைய கொஸ்டின் இருந்தாங்க, எல்லாருமே அனுப்புனாங்க. பட் தீப்ஷிகா ஃபர்ஸ்ட் அனுப்பினால அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம ரிவ்யூ பண்றோம். ஓகே, ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கலாம். ஸோ பேட்டர்ன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி புக்ல இருக்கிறது தான், எதுவும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. நான் சிங்கிளர் மேட்ரிக்ஸ் A into A transpose A transpose A அப்போ B into B transpose என்ன வரும் சொல்லி கேட்டாங்க. இது நார்மலான புக் பேக் கொஸ்டின் தான். A கொடுத்துட்டாங்க 9I2 - A, இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். A இன்வெர்ஸ் கொடுத்துட்டாங்க, A transpose the whole inverse அப்படிங்கிறது A inverse the whole transpose. அதை நீங்க பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஜஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் நம்ம மாத்தி போற மாதிரி இருக்கும். அடுத்தது lambda into A inverse equal to A அப்படின்னா A inverse அப்படிங்கிறது 1 by lambda into A வந்துருமா? இல்ல Aங்கிறது 1 by lambda into A inverse, கரெக்டா? ஸோ 1 by determinant of A அப்படிங்கிறதா lambda. ஸோ அது நீங்க determinant of A கண்டுபிடிச்சாலே ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். அடுத்தது இதுல வந்து கன்சிக்யூட்டிவ் 4 பவர் கண்டினியூஸா 4 பவர் நம்ம எங்க ஆட் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் 0 ஆயிடும். சோ the answer is always equal to 0. Conjugate of a complex number I plus 12 manically multiply பண்ணீங்கன்னா you will get the answer very quickly. அடுத்தது modulus of z1 modulus of z2 modulus of z3. இது நம்ம என்ன பண்ணோம், ஆக்சுவலி z1 z2 இருக்கா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நீங்க வந்து z1 அப்படிங்கிறது 1 by 1, ஆக்சுவலா நமக்கு என்ன வரும், z1 into z1 bar is equal to 1. அப்ப z1 is equal to 1 by z1 bar. அதை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே you will get the answer very easily. ஓகேவா? then the value of modulus of z1 plus z2 plus z3 ரொம்ப சிம்பிளாவே கிடைக்கும். இதை நீங்க சால்வ் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். ஓகேவா? அடுத்து the principal argument of cos 40 plus I cos 40 degree the whole power 5. முதல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா 40 டிகிரியை எய்தர் நீங்க 40 டிகிரி வச்சு சால்வ் பண்ணாலும் ஓகே தான். அதை நீங்க வந்து ரேடியனா மாத்தி சால்வ் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். ஓகேவா? ஒன்றும் இல்ல, 5 உள்ள மல்டிப்ளை பண்ண அவ்வளவுதான், ஆர்குமெண்டோட மல்டிப்ளை ஆயிடும் இல்லையா? அதுக்கப்புறம் அதை நீங்க பிரின்சிபல் ஆர்குமெண்ட்ல கொண்டு வரணும். ஓகேவா? அடுத்து 0 of x cube minus x cube plus 64 equal to 0 போட்டாலே x cube is equal to minus 64 வந்துரும், x is equal to minus 4 வந்துரும், one of the root அவ்வளவுதான். ஓகேவா? so if f1 gr polynomials of degree m n, இந்த क्वेश्चनல நம்ம கடைசியா ரிவிஷன்ல பார்த்தோம். நான் எக்ஸ்பிளைன் பண்றப்ப இந்த क्वेश्चन சொன்னேன். ஆக்சுவலி என்ன வரும் ஆன்சர், m into n வந்துரும். ஓகேவா? அடுத்தது பார்ட் 2ல பாத்தீங்க அப்படின்னா வெரிஃபை த ப்ராப்பர்ட்டி A transpose the whole inverse equal to A inverse. இந்த வெரிஃபை த ப்ராப்பர்ட்டி எப்பயுமே கேட்பாங்க, நீங்க இன்வெர்ஸ் எடுத்து டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஆனா 2/2 மார்க்ஸ் கொடுத்தாலும் நமக்கு ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேவா? இன்வெர்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் ரொம்ப சிம்பிளர் ஆயிடும். ஓகேவா? அது நீங்க போட்டு பார்க்கலாம். அடுத்து சிம்பிளிஃபை I into I square I cube. இதை நம்ம என்ன பண்ணலாம், எல்லாமே மல்டிப்ளை பண்றப்ப பவர் ஆட் அப் ஆகும். அப்போ 1 plus 2 plus 3 plus so on till 2000 வரும். இதுக்கு sum of n terms n into n plus 1 divided by 2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா வந்துரும். ஓகேவா? அடுத்தது 1 plus I the whole bar 2 plus 3I. இதான் நம்ம என்ன பண்ணலாம், டிட்டர்மினன்ட் ஆஃப், அதாவது மேக்னிட்யூட் ஆஃப் 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலா மேக்னிட்யூட் கண்டுபிடிச்சிடலாம். பார் இல்லாம இருக்கிறதுக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஸோ இது ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர், ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர், ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா வந்துடும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். Prove that a straight line and a parabola cannot intersect in more than 2 points. இந்த கொஸ்டின் நம்ம அமரன் கிளாஸ்லயே போட்டு பார்த்தது தான், உங்க எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? Solve the equation cannot be satisfied with the real value of x. ஓகேவா? Show that the equation cannot be satisfied. இதுல என்ன சொல்லணும், discriminant வந்து not equal to, ஆக்சுவலா வந்து discriminant வந்து less than 0 நம்ம ப்ரூவ் பண்ணோம், அவ்வளவுதான். ஓகேவா? Examine the consistency of the following system. Consistency பத்தி நான் கேட்பாங்க சொன்னேன் இல்லையா? கேட்ட மாதிரி வந்துருச்சா? பாருங்க, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். Find the rank of the following matrix using row reduction method. இது நம்ம பார்த்தது தான், row reduction method நான் சொல்லி கொடுத்திருக்கேன். இதே கொஸ்டின் புக்ல இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணி பார்த்திருக்கோம். கரெக்ட்டா? அடுத்தது z1 equal to 3, z2 கொடுத்துட்டாங்க, z3 கொடுத்துட்டாங்க, z1 into z2 plus z3 is equal to, இதெல்லாம் ப்ரூவ் பண்ற क्वेश्चंस எப்பவுமே கேட்பாங்க. அண்ட் ப்ரூவ் பண்ற क्वेश्चंसலாம் லட்டு மாதிரி ஆன்சரே கொடுத்துட்டாங்க, நீங்க எதுவுமே தப்பா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க ஜஸ்ட் சால்வ் பண்ணா மட்டும் போதும். ஓகேவா? சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். ஓகேவா? alpha beta gamma the roots of the equation. இங்க பாருங்க, sum of alpha by beta gamma. so அப்ப alpha by beta gamma plus beta by alpha gamma plus gamma by alpha beta. so நீங்க மொத்தமா ஆட் பண்ணீங்கன்னா you will get the answer very easily. ஓகேவா? solve the following system of linear equation using matrix inversion method. சொன்னனா எல்லா பர்టిక్యులர் பேப்பர்லயும் கண்டிப்பா matrix inversion method, Gaussian method, Gauss Jordan method, அப்படி இல்லனா வந்து கிரேமர்ஸ் ரூல், இது மூணுல ஏதாவது யூஸ் பண்ணி மாதிரி क्वेश्चन வரும். இதே மாதிரி 5 மார்க்ல ஒன்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இதெல்லாம் வந்து புக் பேக்ல ஸ்டாண்டர்டான क्वेश्चन தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நான் சொன்னேன் உங்களுக்கு. ஓகேவா? இத ஒரு தடவை திரும்பி போட்டு பாருங்க. அடுத்தது a family of 3 people went out. இது என்னது, ஆக்சுவலி காஸ்ட் ஆஃப் 2000. இதெல்லாம் புக் பேக் क्वेश्चन. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ற மாதிரி ஒரு கிரியேட்டிவ் क्वेश्चन கிடையாது. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ற மாதிரி அந்த மேட்ரிக்ஸ்ல சால்வ் பண்ற क्वेश्चन கண்டிப்பா கேட்பாங்க. இது என்ன மெத்தட் கொடுத்திருக்காங்க,
மேனேஜ் டு பே. ஓகே, இவங்க எந்த மெத்தடுமே ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ அப்போ நீங்கள் எந்த மெத்தட்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது இந்த லாம்டா மியூ கொஸ்டின் சொன்னா படிச்சு சொன்னேன் நான். இந்த லாம்டா மியூ கொஸ்டின் கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. இந்த கொஸ்டின் பேப்பர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அவ்வளோ கொடுக்கல. ஓகேவா? நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரேண்டமைஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொன்னது எல்லாமே வந்திருக்கு பாருங்க. லாம்டா மியூஸ் கொஸ்டின் எப்பயுமே கேட்பாங்க. ஓகேவா? அது கண்டிப்பா வந்துடும். இது வந்து 1 + z3 1 - z = cos θ + sin θ where z = I tan θ சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஃபைண்ட் தி கியூப் ரூட் ஆஃப் √3 + i. முதல்ல நம்ம என்ன பண்ணோம், போலார் ஃபார்மேட்ல எழுதிட்டு அப்புறம் கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்துடும். ஓகேவா? அண்ட் ஃபைனலா ஃபைண்ட் ஆல் தி zeros of the polynomial கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? 1 + 2i கொடுத்தாங்களா? 1 - 2i is also solution. அடுத்தது √3 ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்க. அப்ப -√3 is also solution. சோ அது நீங்க சால்வ் பண்ணாலே 4 ரூட்ஸ் வந்துச்சா? 4 ரூட் சால்வ் பண்ணாலே இது நீங்க 4 ரூட் சால்வ் பண்ண கூட அவசியம் கிடையாது. sum of all the roots product of all the roots எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா வந்துரும். ஆல்பா + பீட்டா ஆல்பா * பீட்டா கிடைச்சிரும். அதை வச்சு நீங்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி அதை ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். And finally x - 2 x - 7 x - 3 x + 2 + 19 = நம்ம புக்ல சால்வ் பண்ணோமா? புக் பேக் क्वेश्चन அப்படியே கேட்டிருக்காங்க. என்ன பண்ணோம்? x - 2 x - 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா x² - 5x வரும். அதே மாதிரி x - 7 * x + 2 போட்டோம்னா அதுவும் x² - 5x + some constant வரும். அப்ப x² - 5x வந்து y ன்னு எடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா வந்துரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் y ன்னு எடுக்கணும். அப்போ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரும். அந்த y க்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். y = x² - 5x போட்டீங்க அப்படினா அப்ப ரெண்டு செப்பரேட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரும். அந்த ரெண்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்க அப்படினா இதுக்கு ரெண்டு சொல்யூஷன், இதுக்கு ரெண்டு சொல்யூஷன், மொத்தம் 4 சொல்யூஷன் வந்துரும். ஆனா அந்த 4 சொல்யூஷனுமே வந்து ரேஷனல் ரூட் கிடையாது. இர்ரேஷனல் ரூட்டா தான் இருக்கும். அது நீங்க நார்மலா கண்டுபிடிக்க முடியாது. நீங்க இந்த மெத்தட் போட்டா மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? சோ அவ்வளவுதான். இந்த क्वेश्चन பேப்பர் பொறுத்த வரைக்கும் இந்த क्वेश्चन பேப்பர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா நான் சொல்லுவேன். ஏன் அப்படினா நம்ம யூசுவலா எக்ஸ்பெக்ட் பண்ற क्वेश्चंस எதுவுமே இதுல வரல. அப்படி இருந்துமே முக்கியமான क्वेश्चन நான் சொன்னது நிறைய வந்திருக்குது. ஓகேவா? ரேண்டமைஸா நிறைய क्वेश्चन கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே நான் சொன்ன முக்கியமான क्वेश्चंस நிறைய வந்திருக்குது. அப்பனா பாருங்க நமக்கு ஃபைனல் எக்ஸாம் வரப்போ ரொம்ப ரிப்பீட்டட் क्वेश्चन தான் வரும். அப்ப நீங்க ஈஸியாவே சால்வ் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த क्वेश्चन பேப்பர் கொடுத்ததுக்காக தீப்ஷிகாக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இதுல எந்த क्वेश्चन ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அடுத்த வீடியோல தரேன். ஆல் தி பெஸ்ட் பசங்களா.